2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆன ஒரு பையன் அவனுடைய ரேங்க் கார்டை அவங்க அப்பா கிட்ட பயந்துகிட்டே கொடுக்குறான். இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு அதிகமா மார்க் எடுத்த சந்தோஷத்துல ரேங்க் கார்டை அவங்க அப்பா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்தது. அந்த பையனோட அப்பாவும் ரேங்க் கார்டை வாங்கி பார்த்துட்டு, பரவாயில்லையப்பா, நீ தமிழ்ல 95 மார்க் எடுத்திருக்க, பெரிய விஷயம் தான்ப்பா. அவனும் சோகமா நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நீ 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு நினைச்சு கவலைப்படாதப்பா, அடுத்த தடவை நல்லா முயற்சி எடுத்து அந்த 2 சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆயிடு, அப்பா நான் உன்னை தமிழ் ஆசிரியருக்கு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் அந்த சிறுமியும் ரொம்ப சந்தோஷமா ரேங்க் கார்டை எடுத்துட்டு போய் அவங்க அப்பா கிட்ட காட்டுது. அவங்க அப்பாவும் அதை பார்த்துட்டு ரொம்ப கோபமா, நீ போன தடவை மேக்ஸ்ல 100 மார்க் எடுத்திருந்த, ஆனா இப்ப வெறும் 90 மார்க் தான் எடுத்திருக்கு, அதுக்குள்ளே உன் புத்தி எங்க போச்சு அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி நீ கம்மியா மார்க் எடுக்கிற மாதிரி இருந்தனா இதுக்கப்புறம் இந்த வீட்டை இருக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அந்த சிறுவனும் அவங்க அப்பா பேசினதை நினைச்சு அடுத்த தடவை நல்ல மார்க் எடுத்துறான். ஆனா அந்த சிறுமி அவங்க அப்பா பேசினதை நினைச்சு பயந்தே அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் மார்க் கம்மியாயிடுறா. பெற்றோர்களுக்கு எல்லாம் நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். உங்கள் பிள்ளைங்க அதிகமான மார்க் எடுத்திருந்தாலும் சரி, குறைவான மார்க் எடுத்திருந்தாலும் சரி, மார்க் அவங்க வாழ்க்கையை மாற்றுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எடுத்து சொல்கிற விதத்தில் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை மாறுன்றதை புரிஞ்சுக்கோங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க.